நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை. கருணையின் கரங்கள் என்ற இந்த டிவி நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தேவன் நல்லவர். இந்த நல்ல நாளிலே நம்மோடு தேவனாகிய கர்த்தர் பேச போகிறார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத் கடற்கரை நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்கினார்கள். ஜெபிப்போம். சேனைகளின் தேவனாகிய எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் நீர் எங்களோடு கூட பேச போகிற உம்முடைய மெல்லிய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கேட்கிற ஜனங்களுக்கு இது மிக பிரயோஜனமான வார்த்தையாக மாறவும், பேசுகிற அடியனை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி பிரயோஜனமுள்ள வார்த்தையை அனுப்பி ஜனத்தை விடுவித்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கெனசரேத் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். தேவனாகிய கர்த்தர் மனிதனோடு 5 கட்டங்களாக தாம் வெளிப்பட்டு பேசினதாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக ஆழமான தெளிவை வேத புஸ்தகம் நமக்கு தருகிறது. 1வது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனோடு எப்படி பேசினார் என்றால், நான் இப்பொழுது உங்களோடு பேசுகிறது போல முகாமுகமாக மனுஷனோடு தேவனாகிய கர்த்தர் பேசினார். ஆனால் மனிதன் என்றைக்கு பாவத்தில் விழுந்து போனானோ, பாவத்தில் விழுந்து போன மனுஷனோடு தேவனாகிய கர்த்தர் பேசுவதை நிறுத்திவிட்டார். அப்படி தேவன் மனிதனை சிருஷ்டித்ததற்கு மனஸ்தாபப்பட்டு தான் மனிதனோடு பேசினதை நிறுத்திவிட்டு மறுபடி பரலோகத்தின் தேவன் மறுபடி ஆலோசித்து திட்டம் வகுத்து எப்படி இந்த மனிதனோடு பேச வேண்டும் என்று அவர் திட்டம் வகுத்து 2வது மனுஷனோடு அவர் எப்படி பேசினார் என்றால், தீர்க்கதரிசிகளோடு தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் பேசுவார். அந்த வார்த்தையை தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு எடுத்து சென்று இந்த தேவனுடைய வார்த்தையை பேசினார்கள் என்று வேத சரித்திரம். அப்படி 3வதாக தேவனாகிய கர்த்தர் எப்படி பேசினார் என்றால், இந்த தீர்க்கதரிசிகளோடு பேசினார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. 3வது, தேவனாகிய கர்த்தர் எப்படி பேசினார் என்றால், கிறிஸ்து என்னும் இரட்சகர் மூலம் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறது போல கிறிஸ்து என்னும் மேசியா என்கிற கிறிஸ்து இந்த பூமியிலே 33 வயதில் 3.5 வருட காலங்கள் கிறிஸ்து ஜனங்களோடு பேசினார். தான் தன்னுடைய எல்லா விதமான பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி தான் மரித்து தான் உயிர்த்தெழுந்து அவர் பரமேறும் பொழுது சொன்னார், நான் போகிறது நல்லது, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நான் அனுப்புவேன். 4வது, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே 4வதாக பேசினார். அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திலும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி பேசுவார். ஆனால் 5வது, தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறது பரிசுத்த வேதாகமம் என்ற இந்த சத்திய வேத புஸ்தகத்தின் மூலம்
தேவன் பேசுகிறார். அதில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாகும் இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பிரியமான சபையே, விசுவாச குடும்பமே, இன்றைக்கு அருமையான வேத புஸ்தகம் நாம் வாசித்த வண்ணமாக இயேசு தன் ஊழியத்திற்கு அதிகமாக சஞ்சரித்த பகுதி என்பது பட்டணங்கள், கிராமங்கள் என்றாலும் கடற்கரையை அதிகமாக அவர் போக்கஸ் பண்ணி தன்னுடைய கனமான ஊழியத்தை செய்ததாக பரிசுத்த வேதாகமம் நம்மை படிப்பிக்கிறது. அதில் அந்த கெனசரத்தில் நடந்த ஒரு பெரிய தேவனுடைய கிரியையை, தேவனுடைய ஒரு அழைப்பை, ஊழியத்திற்கென்ற அழைப்பை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். பின்பு அவர் கெனசரேத் கடற்கரை நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்திலே வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்திலே எப்பொழுதெல்லாம் ஜனம் கூடுகிறதோ அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சத்திய வசனத்தை கேட்பதற்கு ஆவலுள்ள, விருப்பமுள்ள, எண்ணங்கள் உள்ள, அதாவது அதற்கென்று தாகமுள்ள ஜனங்களை அன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, நன்மைகள் ஏதாவது கிடைக்குமா என்று ஓட்டத்தில் ஓடுகிற ஜனங்களை பார்க்கிறோம். ஆனால் கெனசரேத்தில் ஜனம் கூடினது இயேசுவினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு ஜனங்கள் கூடினார்கள். அப்படி ஜனங்கள் கூடினதை இயேசு கிறிஸ்து கண்டு அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை இயேசு கண்டார். கடற்கரையிலே அநேக படகுகள் கெனசரேத்தில் இருந்தும் அதில் 2 படகுகளை காண்கிற ஒரு கர்த்தர். இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவ பிள்ளைகளை, உலகத்தில் அநேகர் இருந்தும் உங்களை கர்த்தருடைய பிள்ளையாக ஏன் அவர் மாற்றினார் என்றால், இந்த படகை கண்டது போல இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கை படகை அவர் கண்டிருக்கிறார். கீழே வாசிக்கும் பொழுது மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அருமையான பல தொழில் செய்கிறவர்கள், பல நிறுவனங்களை வைத்திருக்கிறவர்கள் சில நேரத்தில் தாங்கள் வேலை செய்து சோர்வுற்று கொள்ளும் பொழுது அவர்கள் எப்படியாவது ஒன்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் மீனவருடைய சரித்திரம், வரலாறு, அவருடைய சைக்காலஜி என்ன சொல்லுகிறது என்றால், தான் நாளைக்கு போக வேண்டிய வேலைக்கு அவன் இன்றைக்கே அவன் ஆயத்தமாவான். அதை பரிசுத்த தேவனாகிய மேசியா என்கிற கிறிஸ்து நன்றாக அறிந்தவராய் வேலை செய்கிறவனை இயேசு கண்டார். அந்த சுறுசுறுப்புள்ள மனுஷனை கண்டார். நாளைக்கு தன் வேலைக்காக போக வேண்டியதான அந்த அருமையான உற்சாகத்தை இயேசு கிறிஸ்து கண்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவருடைய படகை இயேசு கிறிஸ்து கேட்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சட்டை தள்ளும்படி அவனிடத்தில் கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அந்த பகுதியை பார்க்கும் பொழுது முன்ன பின்ன இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு, பேதுருவுக்கு முன்பரிச்சயம் இல்லை. முன்ன பின்ன எந்த விதமான சம்பாஷணை இல்லை, உறவுகள் இல்லை, நண்பர் இல்லை. முன்பு இதுக்குமான எந்தவித கம்யூனிகேஷனும் இல்லாதிருந்தும் சீமோன் பேதுருடைய படகை பர்டிகுலராக கர்த்தர் கண்டு அதை சற்று தள்ளும்படிக்கும் அதை அவன் செய்தான் என்றும் அந்த படகில் ஏறி இயேசு தம்முடைய வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பேசினார். ஜனங்களுடைய இருதயத்தை, எத்தனை பேருடைய இருதயத்தை புடமிட்டது என்றும், எத்தனை பேர் கர்த்தருக்குள்ளே திரும்பி வந்தார்கள் என்றும், மனம் திரும்பினார்கள் என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, இந்த சீமோனுடைய இந்த படகில் ஏறி இந்த சீமோனுக்கும் இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது என்று இந்த திருவசனத்திலே, இந்த பகுதியிலே என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்படி தேவனுடைய சத்திய வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவானவர் கெனசரேத்திலே பேதுருடைய படகில் நின்று பிரசங்கம் பண்ணி முடிந்த பின்பு
4ஆம் வசனம் சொல்கிறது, அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். மீனவர்களை குறித்து கற்றுக்கொள்ளும் பொழுது மீனினுடைய தன்மை எப்படிப்பட்டது, எப்பொழுது வலை இறக்கினால் மீன் கிடைக்கும், எந்த ரகம் என்று, எந்த இடத்துல ஆழம் உண்டு என்று, எப்பொழுது கடல் கொந்தளிக்கும் என்று, எப்பொழுது கடல் கொந்தளிப்பு பின்வாங்கும் என்று கடலை குறித்த நிபுணர்களாகும் மீனவர்கள். அதிலும் பேதுரு மீன் பிடிப்பில வல்லவனும் நிபுணனுமாக இருந்தான். அவனிடத்தில் இயேசு சொன்னார், ஓ படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வல விரிக்க வேண்டும் என்று இயேசு அவனிடத்தில் சொன்னார். நாம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை பேதுரு பேசினதாக இந்த வேத பகுதியில் ஒரு இடத்திலும் நாம் காண முடியாது. ஆனால் 5ஆம் வசனத்தில் பேதுரு இயேசுவோடு பேசுகிற ஒரு பேதுருவை பார்க்கிறோம். என்ன பேதுரு பேசினான் தெரியுமா? அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் இந்த கடலில் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் வலையை இறக்குகிறேன் என்று இயேசுவிடத்தில் தான் பிரசங்கித்த தேவ வார்த்தையினுடைய ஆழமான சத்தியத்தை, ஆழமான வல்லமையுள்ள தேவ வார்த்தையை அவன் கிரகித்து, ஆகிலும் உம்முடைய வார்த்தைக்கு நான் வலையை இறக்கிறேன். வலியை காட்டிலும் ஆட்டின் நாட்களை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சாமுவேலுக்கு தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி இந்த அருமையான தேவ பக்தனான, இந்த தேவ மனுஷனான, இந்த அருமையான இந்த பேதுரு இயேசுவுக்கு கீழ்ப்பட்டான், இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டான். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த ஆண்டின் இறுதி காலகட்டத்தில் நிற்கிற நம்முடைய வாழ்க்கையில பல நேரம் நம்முடைய பாவங்களை அவர் சுட்டி காண்பித்தும், நம்முடைய மேட்டிமையை அவர் சுட்டி காண்பித்தும், நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்வு இல்லை என்று சுட்டி காண்பித்தும், பரிசுத்தம் இல்லை என்று சுட்டி காண்பித்தும் கீழ்ப்படியாமல் இருக்கிற தேவ ஜனமே, பேதுருவை வைத்து கர்த்தர் சொல்லுகிறார், பேதுரு ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மீனவனாக தேவ சமூகத்தில் இந்த கெனசரேத்திலே பார்க்கிறோம். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் நாளை வீட்டுக்கு போக சொல்ல மனைவி பிள்ளைகள் எப்படி சாப்பிடுவார் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தைக்கு இந்த பேதுரு இந்த வலையை ஆழத்தில் இறக்கின பொழுது திரளான மீன் கூட்டங்கள் இந்த பேதுருனுடைய அந்த வலையிலே சிக்கினது மாத்திரமல்ல, வலை கிழியத்தக்க விதத்தில் மீன் பெருகியும் இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டதனால வலை கிழிந்து போகவில்லை. அடுத்து கீழே அந்த வசனம் என்ன படிப்பிக்கிறது என்றால், இந்த படகு அமிழத்தக்க விதத்தில் மீன் வந்தும் இந்த படகு மூழ்கவில்லை. காரணம் என்னவென்றால், கிறிஸ்து என்கிற மேசியாவுக்கு ஒருவன் கீழ்ப்பட்டான், இரட்சகர் என்கிற தேவனுக்கு ஒருவன் கீழ்ப்பட்டான். அவன் பல பக்கத்தில் உள்ள படகுகள் வந்து உதவி செய்கிற அளவுக்கு அவனுடைய படகிலையும் அவனுடைய அருமையான வலையிலும் மீன்கள் திரளாய் வந்தது. அப்பொழுது பேதுரு சொன்னான், ஐயரே, கிறிஸ்துவே, மேசியாவே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க போக வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். ஏன் அதை அவன் சொன்னான் என்று தெரியுமா? கடலில் எந்த இடத்துல மீன் கிடைக்கும் என்று நன்றாக தெரிந்த இந்த மேசியாவுக்கு என்னுடைய அந்தரங்க பாவங்களையும், என்னுடைய மீறுதல்களையும், என்னுடைய ரகசிய பாவங்களையும் அவருக்கு தெரியும் என்பதை அவன் அந்த தேவ வசனத்திலும் அவர் செய்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவன் நன்கு உணர்ந்தவனாக சொல்லுகிறான். நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான்.
பாவத்தை வெறுக்கிற தெய்வம், பாவியை நேசிக்கிற கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவனை அப்படி பாவியான மனுஷன் என்று விட்டுவிடவில்லை. அந்த படகை கரைக்கு கொண்டு வந்து அந்த படகிலிருந்து மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், சீமோனே, நீ துடித்துக் கொண்டிருக்கிற மீனை கொன்று பிழைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் ஜீவனோடு இருக்கிற மனுஷன் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து மடிகிறான். உன்னை நான் இன்னைக்கு முதல் மீன் பிடிக்கிறவனாக அல்ல, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றப் போகிறேன். அப்படி இந்த சீமோன் பேதுரு எல்லாவற்றையும் விட்டு அவனுக்குள்ள படகையும் தன்னுடைய வலைகளையும் தன்னுடைய குலத்தொழில் என்றறியப்படுகிற மீன் பிடிக்கிற தொழிலையும் விட்டு இயேசு கிறிஸ்து என் இரட்சகருக்காக 12 சீசர்களில் ஒருவனாக இந்த பேதுரு தேவ சமூகத்தில் அவன் மாற்றப்பட்டான் என்று திருவசனம் நம்மை படிப்பிக்கிறது. ஆதலால் இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி நமக்கு ஒரு பெரிய படிப்பினையை, ஒரு பெரிய குட் நியூஸை நமக்கு தருகிறது. கெனசரேத்தில் நாளைக்கு குடும்பம் என்ன ஆகுமோ என்று ஒரு கேள்விக்குறியில் இருந்தவன, உற்சாகமாய் வேலை செய்தவன, நாளைக்கு வேலைக்கு போக வேண்டும் என்றதான உற்சாகத்தோடு இருந்தவன, இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் அவனையும் அவன் படகையும் அவர் கேட்ட பொழுது இந்த 2 காரியங்களையும் இந்த பேதுரு கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததினால, தான் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படாமல் இருந்தும் இயேசு அவனுடைய படகில் ஏறின உடனே, அவர் தேவ வார்த்தையை பிரசங்கித்த உடனே, தேவனாகிய கர்த்தருக்கு அந்த மீன்கள் கீழ்ப்பட்டது. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படாமல் இருந்தும் பேதுரு தன் படகையும் தன்னையும் ஒப்புக் கொடுத்த பொழுது அவனுக்கு திரளான மீன்கள் கிடைத்தது. கிறிஸ்து யார் என்பதை அவனுக்கு, இந்த பேதுருவுக்கு மேசியா கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய சீஷனாக, அவருக்கு ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக கர்த்தர் மாற்றினார். அவனுடைய ஒரே பிரசங்கத்தில், அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் கடைசி வரை தேவனுக்கு சாட்சியாக, ஒரு நல்ல இரத்த சாட்சியாக கிறிஸ்துவுக்காக சேவை செய்து தன் ஓட்டத்தை முடித்து போயிருக்கிறான். ஆதலால் இந்த பேதுருவை போல வாழ்க்கை படகையும் நம்முடைய தொழிலையும் ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையும் உயர்வும் இருக்கிறது. அப்படி ஒரு உயர்வு தேவன் தருவார். அவர் கரத்தில் பேதுருவை போல ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய நல்ல கர்த்தாவே, நல்ல வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்தீர். இந்த கெனசரேத்தில் நடந்த ஒரு பெரிய அற்புதத்தை, அதற்கு தன்னை கீழ்ப்படுத்தின ஒரு பேதுருவை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்பா, ஜனம் இந்த வார்த்தையை ஏற்றெடுக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டின் கடைசியாக கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலையும் இயேசு கிறிஸ்துவினுடையதான பிறப்பையும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஆண்டவரே தாவீதின் பட்டணத்தில் பிறந்ததையும் உணர்ந்து கொண்டு இதற்கு சாட்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவரே, கிறிஸ்து எங்கள் உள்ளத்தில் பிறப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தையினால் எங்களை அங்கீகரியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தையை கேளுங்கள், மற்றவர்களுக்கு இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்துங்கள். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.